நிருபன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது பிகேஆர் ஸ்பீக்கிங் எனும் அரசியல் ஆய்வு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் இன்று உங்களுடன் பேசும் நான் பிரியமுடன் பிரின்ஸ் கமல்ராஜ். தாவேகா கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் 41 பேர் சிக்கி உயிரிழந்த பிறகு பல்வேறு சர்ச்சைகளை சந்தித்து வந்தது. திமுக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களாக தங்களை காண்பித்துக் கொள்கிறவர்கள், மக்கள் மேல் மிகப்பெரிய பற்று வைத்திருப்பவர்களாக, மனிதாபிமானிகளாக காண்பித்துக் கொள்கிறவர்கள் என பல்வேறு தரப்பினரும் தாவேகாவின் கதையை இதோடு முடித்துவிட வேண்டும் என்ற முனைப்போடும் தீவிரத்தோடும் கங்கணம் கட்டிக்கொண்டும் களத்தில் இறங்கி ஊடக பலங்களோடு, அதிலும் மெயின்லைன் மீடியாஸ் என சொல்லப்படுகிற தமிழ்நாட்டின் முன்னணி ஊடகங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு களத்தில் இறங்கி தாவேகாவின் கதையை முடித்தே தீருவது என்று களமாடினார்கள். தாவேகாவின் கதை முடியவில்லை. அண்ணன் விஜய் அவர்களின் அரசியல் பயணமும் முடிவுக்கு வரவில்லை. எல்லாருடைய எதிர்பார்ப்பிலும் மண் விழத்தக்கதாக மக்களுடைய ஆதரவு நாளுக்கு நாள் முன்பை விடவும் இப்பொழுது அதிகரித்திருக்கிறது என்பதுதான் கள நிலவரம். அதை முன்னணி பத்திரிகையாளர்களே, அதாவது இந்த கூட்ட நெரிசல் அசம்பாவித சம்பவத்திற்கு பிறகு விஜயை விமர்சித்து பேசி வந்தவர்கள், இப்பொழுதும் பேசி வருகிறவர்களும் கூட மக்கள் மத்தியில் 1% கூட இந்த சம்பவத்தால், இத்தனை பேருடைய உயிரிழப்பால் எந்த விதமான எதிர்மறை பிம்பமும் விஜய் மேல் அல்லது தாவேகா மேல் விழவில்லை என்பதை அவர்களே இப்பொழுது சாட்சிகளாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு அரசியல் ஆச்சரியம். விஜய் என்பவரே ஒரு அரசியலில் ஆச்சரியமான நபராகத்தான் கடந்த நாட்களில், கடந்த சில ஆண்டுகளாக அறியப்பட்டு வருகிறார். காரணம், அவருக்கு கிடைத்து வரும் அபரிமிதமான மக்கள் ஆதரவு. அரசியலில் பெரும் சக்தியாக அறியப்பட்ட மக்கள் திலகம், புரட்சி தலைவர் என்றெல்லாம் சினிமாவிலும் அரசியலிலும் கொண்டாடப்பட்ட எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு விஜய்க்குத்தான் இப்படி ஒரு கூட்டம், அது வெறும் கூட்டம் அல்ல, மக்கள் சக்தி, அவர்கள் அவருக்கு காண்பிக்கும் எந்த நிபந்தனையுமற்ற, எதிர்பார்ப்புமற்ற, உள்ளன்போடு கூடிய ஆதரவு என்பது இந்திய அரசியலில் இத்தனை ஆண்டுகளில் யாரும் காணாதது. இன்றைய நவீன உலகில், 2K உலகத்தில் இப்படி ஒரு தனி மனிதனுக்கு சோசியல் மீடியா காலத்தில் எல்லாவற்றையும் லைவிலேயே பார்க்கும் வசதி இருந்தும் கூட மக்கள் நேரடியாக அவருடைய முகத்தை பார்க்க வேண்டும் என்று கை குழந்தைகளோடு களத்திற்கு வரும் காட்சிகள், கர்ப்பிணிகள் நேரடியாக விஜயை பார்க்க வேண்டும், அண்ணனை பார்க்க வேண்டும் என்று ஆவலோடு வந்த காட்சிகள், அப்படி வந்த ஒரு இடத்தில் எதிர்பாராத விதமாக அநேகர் உயிரிழந்த சூழ்நிலைகள் என பல்வேறு விதமான நிகழ்வுகள் தாவேகாவினுடைய அரசியல் பயணத்தில் தொடர்ந்து வருகின்றன. இந்த நிலையில்தான் இப்பொழுது கரூர் துயர சம்பவத்தில் இருந்து தப்பிப்பதற்காகவும், அதை முன்னிட்டு நீதிமன்றம், காவல்துறை, தமிழக அரசு எடுத்து வந்த சட்ட நடவடிக்கைகளில் இருந்து தப்பிப்பதற்காகவும் விஜய் பாஜகவின் கைகளில் சிக்கிக் கொண்டு விட்டார், பாஜகவின் கட்டுப்பாட்டில் இருக்கிறார், அமித்ஷாவினுடைய அடிமையாகிவிட்டார், பாஜகவோடு தான் கூட்டணி வைக்கப் போகிறார், RSSக்கு கைகூலியாகிவிட்டார், தாவேகா என்பதற்கு புதிய அர்த்தமாக தாமரை வெற்றி கழகம் என்றெல்லாம் திமுக உள்ளிட்ட விஜயனுடைய அரசியலை எதிர்க்கிறவர்களுடைய இணையதள படைகள் சமூக வலைதளங்கள் எங்கும் விதவிதமான மீம்ஸ்களை மற்றும் போஸ்டர்களை எல்லாம் இதற்கென்றே பிரத்யேகமாக தயார் செய்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைதள சுவர்களில் எல்லாம் ஒட்டி கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இப்போ அண்ணன் விஜய் அவர்களுக்கு இந்த காணொளி மூலம் ஒரு சகோதரனாக, நண்பனாக, பல வருடங்களாக ஊடகத்தில் பணிபுரிந்த ஒரு தோழனாக நான் முன்வைக்கும் ஆலோசனை என்னவென்றால், நீங்கள் பாஜகவோடு கூட்டணிக்கு போகிறீர்கள் என்பது ஒரு கூற்றாக இருக்கிறது.
அப்படியல்ல, பாஜகவோடு கூட்டணிக்கு போகவில்லை, அதிமுகவோடு மட்டும்தான் கூட்டணி வைக்கப் போகிறார். விஜய் தன் கூட்டணிக்கு வந்துவிட்டால் பாஜகவை விட்டு எடப்பாடி பழனிசாமி விலக தயாராகிவிட்டார் என்று ஒரு கூற்று. இன்னொரு பக்கம் டிடிவி தினகரன் அவர்கள் சொன்னபடி விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி அமையப் போகிறது என்று ஒரு கூற்று. இதில் எது உண்மை என்பது இனி வரும் நாட்களில் தான் தெரியும். சரியாக சொல்ல வேண்டும் என்றால் டிசம்பருக்குள் தெரியலாம், அல்லது தை பிறந்தால் வழி பிறக்கும் என முன்னோர்களின் கூற்றுப்படி பொங்கலுக்கு பிறகு நிச்சயமாக இப்படிப்பட்டதான அனுமானங்களில் எவை உண்மை எவை அனுமானங்கள் மட்டும்தான் என்கிற விஷயங்கள் எல்லாம் தெளிவுக்கு வந்துவிடும். ஆனால் என்னுடைய கருத்தாக நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், பாஜகவோடு கூட்டணிக்கு போகாவிட்டாலும் பரவாயில்லை, அதிமுகவோடு விஜய் போனாலே அவருக்கு பாதிப்பாகத்தான் இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. இது எந்த அடிப்படையில் நான் சொல்கிறேன் என்றால், அதிமுகவோடு தாவேகா கூட்டணி வைத்தாலும் விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்ற தீர்மானம், தெளிவு, உறுதி இருக்கும் என்றால் மட்டும்தான் இன்று விஜயை ஆதரித்து களமாடி கொண்டிருக்கிற லட்சோப லட்சம் அவருடைய ரசிகர்கள் என்று மற்றவர்களால் சொல்லப்படும், எதிரிகளால் சொல்லப்படும் தொண்டர்கள் மற்றும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பெண்கள், முதியவர்கள் உள்ளிட்டவர்களுடைய ஆதரவு அப்படியே விஜய்க்கு கிடைக்கும். அதோடு கூட அதிமுக வாக்கு வங்கியும் சேரும் பொழுது நிச்சயமாக இந்த அதிமுக தாவேகா கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெற்று அறுதி பெரும்பான்மை வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும், விஜய் முதல்வர் ஆவார். ஆனால் இப்படி ஒரு கூட்டணி அமைந்து இந்த கூட்டணிக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் முதல்வர் வேட்பாளர் என்று அறிவிக்கப்படுமானால் விஜய்க்கு துணை முதல்வர் வேட்பாளர் பதவி கொடுக்கப்படும், அல்லது 40 சீட்டுகள் கொடுக்கப்படும், அல்லது பாதிக்கு பாதி சீட்டுகளே கொடுக்கப்பட்டாலும் சரிதான். 234 தொகுதிகளிலும் பாதிக்கு பாதி சீட்டுகள் தாவேகாவிற்கு கொடுக்கப்பட்டாலும் கூட விஜய் முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்படாவிட்டால், விஜயை முன்னிறுத்தி இந்த கூட்டணி தேர்தலை சந்திக்காவிட்டால் நிச்சயமாக இந்த கூட்டணியை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் ஆயிரக்கணக்கான யூடியூப் உள்ளிட்ட பல்வேறு சமூக வலைதளங்களில் கொட்டி கிடக்கும் அந்த மக்களினுடைய மனநிலை என்ன, மக்கள் கருத்து என்ன, யாருக்கு வாக்களிக்க போகிறீர்கள் என்று எடுக்கப்பட்ட எல்லா காணொளிகளிலும் மக்கள் விஜய்க்குத்தான் வாக்களிப்போம் என்று உறுதியாக சொல்கிறார்கள். கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு இன்னும் வைராக்கியமாக விஜய்க்குத்தான் எங்கள் ஓட்டு என்று உறுதியாய் சொல்கிறார்கள். அவர்கள் சொல்லும் காரணம், இந்த 2 கட்சிகளும் இங்கே என்ன செய்தது, இந்த மக்களுக்கு என்ன செய்தது, தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வேண்டும், அரசியல் மாற்றம் வேண்டும், விஜய் வந்தால்தான் அது நடக்கும் என்று ஒரு மாற்று சக்தியாக விஜயை அவர்கள் பார்க்கிறார்கள், முன்னிறுத்துகிறார்கள். அப்படி இருக்க அந்த மாற்று சக்தி அதிமுகவோடு கூட்டணி சேர்வதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏனென்றால் திமுகவை எதிர்க்க வேண்டும் என்றால் 2 பலமான சக்திகள் ஒன்று சேர்ந்து தேர்தலை சந்திக்கும் பொழுது திமுகவை எளிதாக வீழ்த்துவிட முடியும். திமுக எதிர்ப்பு வாக்குகளும் சிதறாது என்ற அடிப்படையில் எல்லாம் இது சரிதான். ஆனால் அப்படி ஒரு கூட்டணிக்குள் போன பிறகு முதல்வராக மக்கள் விஜயை பார்க்க விரும்பும் நிலையில் எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர் என்றால் அது ஏறக்குறைய ஒரு அதிமுக கூட்டணி தான். அது ஒரு அதிமுக நேரடியாக மக்களை சந்திப்பது போலத்தான். அப்ப விஜய் என்கிற அந்த புதிய சக்தியினுடைய ஆற்றல் என்பது அதற்கு மக்கள் கொடுக்க விரும்பும் வாக்கு ஆதரவு என்பது அப்பொழுதே அடங்கி போய்விடும். இது விஜயினுடைய அரசியல் பயணத்திற்கு ஒரு மிகப்பெரிய தற்காலிக முற்றுப்புள்ளியாக அமைவதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஒருவேளை இன்று இருக்கும் அரசியல் சூழ்நிலையில், நெருக்கடியான சூழ்நிலையில், கட்சியிலும் 2ஆம் கட்ட தலைவர்கள் பலமாக இல்லாத இந்த நிலையில் மறுபடியும் களத்திற்கு இப்படி பிரச்சார பயணம் என்று புறப்பட்டால் ஏதேனும் அசம்பாவிதங்கள் நிகழ்ந்து இப்பொழுது மக்கள் மத்தியிலே காணப்படும் இந்த ஒரு மனநிலை, ஆதரவு மனநிலை என்பது முற்றிலும் மாறிப்போய்விட்டால் என்னாவது என்ற பயம் விஜய்க்கு இருக்கலாம். அதனால் இந்த தேர்தலில் மிக குறுகிய காலம்தான் இருக்கிறது. அதிமுக போன்ற ஒரு சக்தியோடு இணைந்து தேர்தலை சந்தித்து
அந்த கட்சியை ஆட்சியில் அமர வைத்துவிட்டு ஒரு மினிமம் கேரண்டியாக நம்முடைய கட்சியை, நம்முடைய அமைப்பை, அரசியல் பயணத்தை காப்பாற்றி கொண்டு விட்டால் அடுத்த தேர்தலில் நாம் முதல்வராகி விடலாம் என்று விஜய் நினைக்கலாம், அல்லது அவர் நினைக்காவிட்டாலும் அவரோடு உடன் இருக்கும் இரண்டாம் கட்ட தலைவர்கள், அவருக்கு நெருக்கமான ஆலோசகர்கள் சொல்லலாம். ஆனால் அப்படி சொல்பவர்களுடைய ஆலோசனை நிச்சயமாக விஜயனுடைய அரசியல் வாழ்வுக்கு உதவாது. காரணம், நடிகர்கள் கட்சி ஆரம்பித்தால் முதல் தேர்தலிலேயே வென்று ஆட்சியை பிடித்தால் மட்டும்தான் அவர்கள் நிலை நின்றதாக அரசியல் சரித்திரம் சொல்கிறது. அதனால் சகோதரர் விஜய் அவர்களுக்கு நான் சொல்ல விரும்பும் ஆலோசனை என்னவென்றால், வெற்றியோ தோல்வியோ, நீங்கள் முதல்வர் ஆகிறீர்களோ ஆகவில்லையோ, உங்களை நம்பி வாக்களிக்க விரும்பும் மக்களை நீங்கள் மதிப்பது உண்மை என்றால் எந்த கட்சியோடும் கூட்டணி அமைக்காதீர்கள். அதனுடைய அர்த்தம் உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஏற்கனவே தெளிவாய் சொல்லிவிட்டீர்கள், கொள்கை எதிரி பாஜகவோடும் அரசியல் எதிரி திமுகவோடும் ஒருபோதும் கூட்டணி கிடையாது என்று சொல்லிவிட்டீர்கள். அரசியல் எதிரி திமுகவோடு நிச்சயம் நீங்கள் கூட்டணி அமைக்கப் போவதில்லை. ஏனென்றால் திமுகவிற்கும் உங்களுக்கும் இடையிலான இடைவெளி என்பது ஏற்கனவே கொள்கையின் அடிப்படையிலேயே, கட்சியினுடைய நோக்கங்களின் அடிப்படையிலேயே அது நிறைவேற போகும் ஒரு விஷயம் இல்லை. ஆனால் இன்று ஏற்பட்டிருக்கும் இடைவெளி என்பது என்றும் சரி செய்ய முடியாத ஒன்று போல் காணப்படுகிறது. அதை ஒருபோதும் நீங்கள் செய்ய போவதில்லை. ஆனால் நீங்கள் இன்று பாஜகவோடு, கொள்கை எதிரியான பாஜகவோடு கை கோர்க்கும் நிலைமைக்கு தள்ளப்பட்டு இருப்பதாகத்தான் உங்களுடைய அரசியல் எதிரிகள் சமூக வலைதளங்கள் எங்கும், ஊடகங்கள் எங்கும் ஒரு அஜெண்டாவை, ஒரு நேரேட்டிவை செட் செய்து கொண்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. பாஜகவை கூட விட்டுவிடுங்கள், அது கொள்கை எதிரி. அந்த கொள்கை எதிரியோடு நான் ஒருபோதும் கூட்டணி அமைக்க மாட்டேன் என்ற உங்களுடைய அந்த வார்த்தையின்படி நீங்கள் கூட்டணி வைக்க மாட்டீர்கள் என்றே வைத்துக் கொள்வோம். ஆனால் அதிமுகவோடும் நீங்கள் கூட்டணி வைக்க வேண்டாம் என்பதுதான் என்னுடைய ஆலோசனை. காரணம், நீங்கள் அதிமுகவோடு கூட்டணி வைத்து சரிபாதி இடத்தை பெற்று முன்னவரும் மூத்தவருமான எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அனுபவத்தின் அடிப்படையில் அவருக்குத்தான் முதல்வர் பதவியை விட்டுக் கொடுக்க வேண்டும் என்ற நிலைமைக்கு நீங்கள் தள்ளப்பட்டால் உங்களை நம்பி வாக்களிக்க தயாராக இருக்கும் இத்தனை லட்சாதி லட்சம் மக்கள் அல்லது 1 கோடிக்கும் மேற்பட்ட வாக்காளர்களுக்கு நீங்கள் செய்கிற துரோகம் என்றெல்லாம் சொல்ல மாட்டேன், அவர்களை ஏமாற்றுவது போன்ற செயலாக அது இருக்கும். ஏனென்றால் உங்களை அவர்கள் ஒரு புதிய சக்தியாக பார்க்கிறார்கள். தங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்து விட்டது, இந்த 2 கட்சிகளையும் தூக்கி எறிய, இவர்களுடைய ஆட்சிகளை தூக்கி எறிந்து ஒரு புதிய மனிதனை நாம் பல வருடங்களாக திரையில் பார்த்த, தாங்கள் நல்ல மனிதனாக நம்புகிற தம்பி விஜய் அவர்கள் அந்த இடத்தில் அமர்ந்தால் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். இவர்கள் அளவுக்கு அவருக்கு அனுபவம் என்பது இல்லாவிட்டாலும், நிர்வாக அனுபவமோ அரசியல் அனுபவமோ இல்லாவிட்டாலும் கூட நிச்சயமாக இவர்கள் அளவுக்கு ஒரு மோசமான ஆட்சி அவர் நடத்த மாட்டார், கொள்ளையடிக்க மாட்டார், ஊழல் கரைபுரண்டு ஓடாது. காரணம், அவர் ஏற்கனவே சினிமாவின் மூலம் பல 100 கோடிகளை சம்பாதித்து தான் வாழ்வில் பார்க்க வேண்டிய எல்லா வசதி வாய்ப்புகளையும் பார்த்து விட்டார், செட்டில் ஆகிவிட்டார். அவரே சொல்வது போல பணம் போதும் என்ற அளவுக்கு கிடைத்து விட்டது, இனி பணத்தை வைத்து என்ன செய்ய போகிறேன் என்று அவரே சொல்கிறார். அதை முன்னிறுத்தித்தான் தன்னுடைய அரசியல் பயணத்தையும் தொடங்கி இருக்கிறார். எனும் பொழுது அவர் கொள்ளையடிக்க மாட்டார், மக்களை ஏமாற்ற மாட்டார். மக்கள் பணத்தை கொள்ளையடித்துதான் அவர் பிழைக்க வேண்டும் என்ற நிலையில் அவரோ அவருடைய குடும்பத்தாரோ இல்லை. அதனால் ஒரு தூய்மையான அரசியலை செய்ய முடியாவிட்டாலும் ஓரளவுக்கு மக்களுடைய நலன்களை பற்றி சிந்திக்கிற அல்லது மக்கள் விரோத அரசாக குறைந்தபட்சம் இல்லாமல் இந்த அரசு இருக்கும் என்று மக்கள் நம்புகிறார்கள். திமுகவையோ முந்தைய அதிமுக ஆட்சியையோ மக்கள் விரோத அரசாகத்தான் இந்த மக்கள் பார்த்தார்கள். அதனாலதான் அதிமுக ஆட்சிக்கு முடிவு கட்டினார்கள். இப்பொழுது திமுக ஆட்சிக்கு எதிரான ஒரு மனநிலை தமிழகம் முழுவதும் காணப்படுகிறது. இந்த நேரத்தில் நீங்கள் போய் இதில் ஒரு சக்தியான அதிமுகவோடு கூட்டணி வைப்பீர்களானால், ஒருவேளை உங்களுடைய சூழ்நிலை நெருக்கடிகள் அப்படி இருக்கலாம். ஆனால் அந்த சூழ்நிலைகளையும் நெருக்கடிகளையும் நீங்கள் பார்த்தால் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டிய உங்களுடைய அரசியல் வாழ்வு என்பது
மிக விரைவில் முடிவுக்கு வந்துவிடும் என்பதை மட்டும் நீங்கள் மறக்கக்கூடாது. அதை மறக்கும் அளவுக்கு, அதை சிந்திக்காத அளவுக்கு நீங்கள் அனுபவமற்றவர் அல்ல என்பது எனக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். எல்லாவற்றையும் மிகவும் நிதானமாக, ஆழமாக யோசித்து பொறுமையாக முடிவெடுக்கக்கூடிய மனிதர், அது உங்களுடைய அடையாளம். இந்த விஷயத்திலும் நீங்கள் அவசரப்படக்கூடாது. இந்த கரூர் துயர சம்பவம், இதிலிருந்து பிஜேபி தான் உங்களை காப்பாற்றி விட்டது, உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக பாஜக தான் சிபிஐ விசாரணைக்கு ஏற்பாடு செய்து உங்களை காப்பாற்றி இருக்கிறது, உங்களுடைய இரண்டாம் கட்ட கட்சி தலைவர்களை காப்பாற்றி இருக்கிறது என்றெல்லாம் அவர்கள் பேசலாம். ஒருவேளை பாஜகவே காப்பாற்றி இருந்தாலும் தவறில்லை என்று நான் சொல்வேன். காரணம், பாஜக இன்று இந்தியாவை ஆளும் கட்சி, மத்தியில் ஆட்சியில் இருக்கும் கட்சி. நாட்டில் நடக்கும் ஒரு பெரிய சம்பவத்தில் தலையிட்டு தன்னால் முடிந்த ஒரு உதவியை நியாயத்தின் பக்கத்தில் இருக்கும் ஒரு கட்சிக்கு, ஒரு தலைவருக்கு உதவி செய்ய அவர்கள் முன் வருவதை தவறு என்று சொல்ல முடியாது. பாஜகவிடம் இருந்தல்ல, ஒருவேளை காங்கிரஸ் அந்த இடத்தில் இருந்திருந்தாலும் அல்லது வேறே ஒரு கூட்டணி ஆட்சி இருந்திருந்தாலும் நமக்கு உதவி தேவைப்படும் பொழுது நம்முடைய நாட்டை ஆளும் ஒரு கட்சியிடமிருந்து, அதன் தலைமையிடமிருந்து, அரசிடமிருந்து நாம் ஒரு உதவியை பெற்றுக்கொள்வதில் என்ன தவறு இருக்க முடியும்? இப்படி உங்களை குற்றம் சாட்டும் திமுகவினர் எந்த காரியத்திலும், எந்த விஷயத்திலும் தங்களுடைய அரசியல் கொள்கை எதிரியான பாஜகவிடமிருந்து உதவியையே பெறவில்லையா? மு.க. ஸ்டாலின் அவர்கள், முதல்வர் அவர்கள் மோடியை சந்திக்கவில்லையா? கோரிக்கைகளை முன்வைக்கவில்லையா? அல்லது பல்வேறு விஷயங்களில் ஒருவரோடு ஒருவர் உதவிகரமாக இருக்கவே இல்லையா? அப்படியே அவர் இருந்தாலும் அதையும் தவறாக சொல்ல முடியாது. அவர் முதல்வர், அவர் பிரதமர். இது மாநில அரசியல், அது மத்திய அரசியல். 2 ஆளுங்கட்சிகள் தங்களுக்குள் பேசிக் கொள்கின்றன, இணக்கமாக செயல்படுகின்றன. கொள்கை அளவில் அவர்களுக்குள் பேதம் இருக்கலாம், கோட்பாடுகள் அளவில் அவர்களுக்குள் பட்சபாதங்கள் இருக்கலாம், வித்தியாசங்கள் இருக்கலாம், தவறில்லை. எந்த கொள்கையாக இருந்தாலும், கோட்பாடாக இருந்தாலும், இதெல்லாம் எண்ட் ஆஃப் த டே மக்கள் நலன் என்ற புள்ளியில் ஒன்றுமே இல்லாமல் போய்விடும். பாஜகவிற்கு பல்வேறு கொள்கைகள் இருக்கலாம், திமுகவுக்கு பல்வேறு கொள்கைகள் இருக்கலாம், தாவேகாவுக்கு பல்வேறு கொள்கைகள் இருக்கலாம். ஆனால் அரசு, ஆட்சி, நிர்வாகம் என்று வந்துவிட்டால் இந்த கொள்கை கோட்பாடு அங்கே என்ன செய்ய போகிறது? ஆட்சி தான் செய்ய போகிறோம், அரசு நிர்வாகத்தை தான் நடத்த போகிறோம். பாஜகவும் கல்வி அமைச்சர் வைத்திருக்கோம், திமுகவும் கல்வி அமைச்சர் தான் வைத்திருக்கோம். அவர்கள் வந்தாலும் நல்வாழ்வுத்துறை தான், நீங்கள் வந்தாலும் மக்கள் நல்வாழ்வுத்துறை தான். அவர்கள் வந்தாலும் ஊரக வளர்ச்சி துறை தான், நீங்கள் வந்தாலும் ஊரக வளர்ச்சி மேம்பாட்டுத்துறை தான். அவர்கள் வந்தாலும் வருமான வரித்துறை, நீங்க வந்தாலும் வருமான வரித்துறை தான். எல்லாம் ஒன்று தான். அரசு நிர்வாகம் என்பது ஒன்று. அது எதற்காக செயல்படுகிறது? மக்களுக்காக செயல்படுகிறது. மக்களின் நலன் மட்டும்தான் அதனுடைய நோக்கம். உங்கள் கொள்கை கோட்பாடுகளை கொண்டு வந்து மக்கள் நலன் என்ற புள்ளியில் நீங்கள் இணைக்க முடியாது. அதெல்லாம் உங்கள் கட்சிக்கு தான் சொந்தம். அது உங்கள் கட்சியோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். பாஜகவாக இருந்தாலும், திமுகவாக இருந்தாலும், கடவுள் மறுப்பாளர்களாக இருந்தாலும், கடவுளை வணங்குபவர்களாக, நம்பிக்கையாளர்களாக இருந்தாலும் இதெல்லாம் மக்களுக்கு தேவையில்லை. மக்கள் எதிர்பார்ப்பது என்ன? நல்ல நலத்திட்டங்கள், சட்டம் ஒழுங்கு, பெண்களுக்கு பாதுகாப்பு, பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு, விளிம்பு நிலையில் இருக்கிற மக்களுக்கு அவர்கள் வாழ்வை மீட்டெடுக்கக்கூடிய, உயர்த்தக்கூடிய உண்மையான நீண்ட தொலைநோக்கு பார்வையுடைய திட்டங்கள், இவற்றை தான் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். கொலைகள் இல்லாத, வழிப்பறிகள் இல்லாத, கொள்ளைகள் இல்லாத, ஒருவர் உழைப்பை மற்றவர் சுரண்டாத, சமூக நீதி, உண்மையான சமூக நீதி உடைய, சகோதரத்துவம் உடைய, மக்களுக்குள்ள பிரிவினையை உண்டாக்காத, தேவையற்ற கொள்கை கோட்பாடுகளை ஒரு அரசே கொண்டு வந்து மக்களுக்குள் செலுத்தி மக்களுக்குள்ளே பிரிவினையை உண்டாக்காத, உண்மையான நிர்வாகம் அடிப்படையிலான, மக்கள் நலன் அடிப்படையிலான ஒரு ஆட்சி நடக்க வேண்டும் என்பதுதான் மக்களுக்கு விருப்பம். இதில் கட்சி பேதம் எல்லாம் இல்லை. யார் அந்த இடத்தில் அமர்ந்தாலும் தங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றுதான் மக்கள் விரும்புகிறார்கள். கொள்கை கோட்பாடுகள் எல்லாம் எடுத்து குப்பை தொட்டியில் தான் போட வேண்டும். அவற்றால் மக்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஒவ்வொரு நாளும் பல்வேறு பிரச்சனைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு உங்கள் கொள்கைகளும் கோட்பாடுகளும் எதற்கு? அதெல்லாம் நீங்கள் அரசியல் பிழைப்பு நடத்துவதற்குத்தானே ஒழிய மக்கள் தங்கள் அன்றாட வாழ்க்கை பிழைப்பை நடத்துவதற்காக இல்லை. இவற்றை மக்கள் வெறுக்கிறார்கள். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் தான் விஜய் அவர்களுமே கூட மக்கள் நல திட்டங்களை முன்னிறுத்தி ஒரு அரசியல் செய்ய வேண்டும் என்றுதான் நான் ஆரம்பத்தில் நினைத்தேன். ஆனால் அவர் தேவையில்லாமல் திராவிடம், தமிழ் தேசியம்,
என்றெல்லாம் கொள்கை தலைவர்கள், கோட்பாடுகள் என்றெல்லாம் எவையவற்றையோ கொண்டு வந்து முன்வைத்தார். இதெல்லாம் தேவையில்லாதவை. ஏற்கனவே இருந்த பல கட்சிகள் பல்வேறு சித்தாந்தங்கள், கொள்கைகள், கோட்பாடுகள், வரையறைகள், வரைமுறைகள், செயல்முறைகள், செயல் திட்டங்கள் என பக்கம் பக்கமாக நூற்றுக்கணக்கில், ஆயிரக்கணக்கில் இறக்கி வைத்து விட்டார்கள். அவற்றை பார்த்து பார்த்து மக்கள் எல்லாம் சோர்ந்து போய்விட்டார்கள். இதெல்லாம் தேவையற்றது. கொள்கை தலைவர்களும் தேவையில்லை, கோட்பாடுகளும் தேவையில்லை. தேவையானது ஒன்றே, மக்கள் பாதுகாப்புக்கு, அவர்களுடைய நலவாழ்வுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதற்கான திட்டங்களை ஒரு அரசியல் கட்சி முன்வைத்து அரசியல் செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய அழுத்தமான உறுதிப்பாடான நிலைப்பாடு, எண்ணம். அதை தான் நீங்களும் செய்திருக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். ஆனால் நீங்கள் மற்ற அரசியல் கட்சிகளை பின்பற்றி எல்லாரும் உங்கள் கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, உங்களுக்கு என்ன கொள்கை இருக்கு, கோட்பாடு இருக்குன்னு சொல்லி வேண்டுமென்றே அரசியல் எதிரிகளால் தூண்டிவிடப்பட்ட ஊடகவியலாளர்கள், சமூக ஆர்வலர்கள் என்ற பெயரில் சுற்றி கொண்டிருப்பவர்கள் கேள்வி கேட்டார்கள். தினந்தோறும் விவாதங்களில் அமர்ந்து கொண்டு கேள்விகளால் துளைத்தெடுக்கிறார்கள் என்பதனாலேயே நீங்களும் சில கொள்கைகள் இதுதான் என்று முன்வைத்தீர்கள். பல்வேறு சமுதாய மக்களையும் மதம் தாண்டி, சாதி தாண்டி ஒன்றிணைக்கும் முயற்சியாக கொள்கை தலைவர்களை உள்ளே கொண்டு வந்தீர்கள், கோட்பாடுகளை உள்ளே கொண்டு வந்தீர்கள். அதிலே சில சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் கோபித்துக் கொண்டார்கள். இவையெல்லாம் எதற்கு? தாவேகா என்பது விஜய் என்கிற ஒரு தனி மனிதனுடைய முகத்தை முன்னிறுத்திய ஒரு இயக்கம். அந்த தனி மனிதனை மக்கள் நம்புகிறார்கள். அந்த தனி மனிதனுக்கு வாக்களிக்க விரும்புகிறார்கள். அவர் நன்மை செய்வார், எங்களுக்கு தீங்கு செய்ய மாட்டார் என்று மக்கள் நம்புகிறார்கள். அந்த நம்பிக்கை தான் தாவேகா.